ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக குழந்தையோட ஒரு தாய் மறுமணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது நான் தப்பாக சொல்லலைங்க, ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். இல்லை அது சொன்னாலுங்க, அது அதில் உங்களுக்கு விருப்பமா? இது அது ரெண்டாவது முதல் கொஞ்சம் சொல்லிட்டாருங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து கலந்து பார்த்தா நம்ம சித்தப்பா பெரியப்பா இப்படி இல்லை சொந்தக்காரெல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. சொன்னால குழந்தைய வேணால் எடுத்து நீங்கள் வளர்த்துக்கிங்க, இந்த மாதிரி வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. இது எதுக்கு அது வேண்டாங்க, குழந்தைய வந்து எப்படி வேணுங்க மேடம், வரவங்க எப்படி வேணா வரலான்னு அப்படின்னு யோசிச்சிங்க? ஆமாங்க. எப்படியோ ஒரு வகையில் 2 பேரும் இத்தனைக்காக கலந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் காலத்தையும் கலந்துறாருன்னு அதுக்கூட நம்மளுக்கு இன்னும் ஒரு குழந்தை இருக்கான்னு, அதுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கான்னு, நம்ம கூட இருக்கான்னு ஆசையாக போகணும் வரணுங்கிற ஒரு ஆதங்கம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க இருந்தால் இப்படி போகுது, நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிறது எங்கே போனாலுமே. அதனால் ஊருக்கெல்லாம் போகிறது இல்லைங்க மேடம். நாங்கள் வருத்தப்படாதீங்க, தைரியமாக இருக்கு. உங்களுக்கு அந்த குழந்தைங்க வாய் நிறைய அம்மா அப்பா கூப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. கேட்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க மேடம். அதையும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா என்ன செய்யணும், எல்லாத்தோட பெரிய ஆளாக ஆக்காளு. நம்ம இருக்கிறதுக்குள்ளே எல்லாம் கண்கூற பார்த்து பரவாயில்லை, எழுத்தாலும் பரவாயில்ல, நல்லா வச்சுக்கலாம் அவர் பிள்ளைய அப்படிங்கிற பேர் நான் வாங்கலு. இன்னைக்கு மலையும் சொன்ன முன்னாடி நான் நல்லா இருக்காளு. அவளுக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன முன்னாடி நான் நல்லா இருக்காளு. நிறைய கேட்டேங்க மேடம், நிறைய கேட்டேங்க மேடம். நீ கேட்கறக்கு ஒன்றும் இல்லை. பேசுகிறவங்க நிறைய பேசுவாங்கம்மா, சொந்தக்காரன் பேசுகிறாங்க, பேசுவாங்கங்க, வாயிருக்கு பேசுகிறாங்க. குழந்தைங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுகளை என்னங்கிறாங்க தங்கம் வயலன்னு கொஞ்சுவாங்க. நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுங்க, அப்படியே கொண்டு படுக்க வைக்கிறக்கு போவாங்க, கொண்டு படுக்க வைப்பாங்க. நான் எடுக்கக்கூடாதுங்களா? அடுத்தவங்க வயிற்றில் பிறந்து வந்து என்னை அம்மானு கூப்பிட்டு அதை பூரா ஆக்கிரமிச்சு நல்லா பொழைக்கிட்டுங்க மேடம். எங்களையும் நல்லா பார்த்துக்கணும், தாய் தாப்பில் நல்லா பார்த்துக்கணும், அதையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எங்கள் உயிர் வரைக்கும் பார்த்துக்குவோங்க மேடம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோங்க மேடம். உங்கள் தன்னம்பிக்கையை பாராட்டுறேன், தைரியமாக இருக்கு, அழாதிக்கு, நல்லது கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் கூட்டிகிட்டு போய் போல் தெருவில் விட்டு போல மட்டும் நினைக்க வேண்டியதே இல்லைங்க மேடம். என் உயிராக போனாலும் அது கொடுத்து போல தான் நான் போவேங்க மேடம். எனக்கு அந்தளவுக்கு பெரிய ஆகி போய்ட்டு இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து வாழ்ந்து காட்டுலங்க, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு வந்துக்கிறேங்க மேடம். கண்டிப்பாக கிடைக்கும், தைரியமாக இருக்கு. உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது. இப்போ ஜூரிஸ் வந்திருக்காங்க. ஜெனிஃபர் மேம், சைல்டு அடாப்ஷனில் இவங்க வயசை பார்த்தீங்க இல்லையா, இது பாசிபிள் இருக்கா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அம்மாவோட ஏஜ் அப்பாவோட ஏஜ் 2 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணால் 110 110 இயர்ஸ் இல்லைனா அதுக்கு கம்மியாக இருந்தால் தான் 8லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்க தகுதியுடையவர்கள். எனக்கு வந்து 4 வயசு 8 வயசு